சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடான டீயை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் தத்துவம். தினமும் அரைக்கீரை சாப்பிட உடல் குளிர்ச்சியடையும். முருங்கைக்கீரையை அதிகமாக சாப்பிட்டு வர இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். செர்ரி பழம், திராட்சை பழம் அதிகமாக சாப்பிட கர்ப்பப்பை நோய்கள் அகன்றுவிடும். திராட்சை விதைகளை அதிகமாக சாப்பிடும்போது புற்றுநோய் செல்கள் வெகு விரைவாக அழிக்கப்படும். சாப்பிடும் உணவில் பூண்டு அதிகமாக சாப்பிட்டு வரும்போது வாத நோயின் வீரியம் குறையும். இஞ்சி சாறும் மாதுளம்பழச்சாறும் தேன் கலந்து குடிக்க இருமல் குணமாகும். பிரண்டை துவையல் அதிகமாக சாப்பிட பசியின் தன்மை அதிகரிக்கும். தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிட்டு வர இதய படபடப்பு சரியாகும். எருக்கமிலை பாலை கட்டியின் மேல் தடவ கட்டிகள் பழித்து உடைந்துவிடும். மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வாய்ப்புண், வயிற்றுப்புண் சரியாகும். கறிவேப்பிலை, பப்பாளி பாலை பிசைந்து முகத்தின் மீது தடவி வர முகப்பருவினால் ஏற்படும் தழும்புகள் மறையும். வெங்காயத்தை உப்பில் தொட்டு சாப்பிட இரத்த வாந்தி நிற்கும். மஞ்சள், சுண்ணாம்பு, அருகம்புல்லை அரைத்து பூச நகைச்சுற்று குணமாகும். வேப்ப எண்ணெயில் மஞ்சள் கலந்து காலில் பற்று போட பித்த வெடிப்புகள் குணமாகும். அன்னாசி பழச்சாற்றை தினமும் சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக எரிச்சல், சிறுநீர் சம்பந்தமான தொற்றுக்கள் விலகும். புருத்திச்சக்கை சாற்றை டெய்லி குடித்து வரும்போது, டெய்லியில் ஒரு வாரத்தில் ஒருக்கா குடித்தாலும் போதுங்க. வல்லாரை கீரை சாப்பிட்டு வர யானைக்கால் நோய் குணமாகும். கோட்டர் எல்லாம் அடிக்கக்கூடாதுங்க. கோட்டர் குடித்து வல்லாரை கீரை சாப்பிட்டாலும் வேஸ்ட்டுங்க, உடம்புல பத்தாது. நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டு வர கண் பார்வை கோளாறுகள் சரியாகும். சந்தனக்கட்டையுடன் எலுமிச்சஞ்சாறை பிழிந்து செம்பு பாத்திரத்தில் வைத்து சிறிதளவு வெயில் பட வைத்துவிட்டு தேமல் படர் தாமரை மீது தடவ 7 நாட்களில் உங்களுக்கு சரியாகிவிடும்.